கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 7:6, 2 கொரிந்தியர் 7:6. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். எப்படி? அதாவது கர்த்தருடைய ஒரு காரியம் என்ன? அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ரோமர் 12:16 பார்க்கும்போது, ஒருவருடைய ஒருவர் ஏக சிந்தமுள்ளவர்களாய் இருங்கள், மேன்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். என்ன, நீங்க தாழ்மையாக இருங்க. ரொம்ப தெளிவாங்க சொல்லி கொடுக்கும்போது. அதே மாதிரி ஏசாயா 49வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லும்போது, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். கர்த்தர் யாரு? சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவராய் இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாரு? சகலவிதமான ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய தேவன். 2வது அதிகாரம் 13வது வசனம், 2 கொரிந்தியர் 2:13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாதனாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது, ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். அதே மாதிரிதான் இங்க சொல்லும். என்ன சொல்றாரு? இப்போ எனக்கு ஆறுதல் இல்லாம இருந்துச்சு. நான் ஆராதிக்கிற தேவன், நான் வணங்குற தேவன் யாரு? ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலின் தேவன் என்ன பண்ணாரு? தீத்துவை நான் அனுப்பிச்சேன். ஏன்னா கொரிந்து சபையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவை கொரிந்து சபைக்கு அனுப்பிச்சிட்டு அவர் மக்கதோனியா போயிடுறாரு. போயிட்டு திரும்ப வரக்கூடியது. இப்போ இங்கே என்ன வந்துருச்சு? அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு. ஏன்னா முதல்ல அனுப்பப்பட்ட செய்தியை, அவங்க கடிதத்தை கேட்டுட்டு பவுல் ரொம்ப கடினமாக எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி முதல்ல வருத்தப்பட்டாலும் அவங்க மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பிட்டாங்க. அதனால இப்போ அவர் சொல்கிறாரு என்ன? எனக்கு இப்போ ஆறுதல் வந்துருச்சு. இதே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 13வது வசனம் சொல்லும்போது, இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்திருந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்போ தீத்து போய் எல்லாம் சரி பண்ணி அங்கேருந்து எருசலேமில் உள்ள மக்களுக்கு காணிக்கையை வாங்கி, எருசலேமில் உள்ள மக்களுக்கு தர்ம பணத்தை வாங்கிட்டு திரும்ப வந்து நல்ல செய்தி சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய சந்தோஷத்தை பகிரும் விதமாக எழுதப்பட்ட கடிதம். இதில் சில கரெக்ஷன்ஸ், காரியங்கள் இருந்தாலும் அவருடைய இருதயத்திலிருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கு அவரே வரமாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? யாரையாவது அனுப்பிச்சு நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா இதே 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இப்போ என்ன, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் செய்யக்கூடியது யாரு? நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தாரு. அவர் பேரை என்ன? தேற்றரவாளன். யோவான் 14:15-16 சொல்லும்போது, நீ என்னை பார்க்க மாட்டீங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவேன், உங்களோட இருப்பேங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. எது? பரிசுத்த ஆவியா. இந்த திரியேக தேவனா அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ நமக்கு ஆறுதல் எங்கேருந்து வருது? அவர் மூலமாக தான், தேவன்கிட்ட இருந்தால் உண்டாகுது. அந்த தேவன்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆறுதல் இங்கே இவங்களுக்கு எப்படி உண்டாச்சு? தீத்து வந்ததுனால உண்டாச்சு. உங்களுக்கு ஒருவேளை ஒரு சுக செய்தி வந்ததுனால வந்திருக்கலாம், இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை உங்கள் சபையிலிருந்து வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் மூலமாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை உற்சாகப்படுத்தி அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வைப்பார். அப்போ என்ன, நம்மளை பொறுத்தளவுக்கு
நமக்கு ஆறுதல் தேவன்கிட்ட இருந்து வரும். தேவன் யாரை கொண்டோ எவரை கொண்டோ உங்களுக்கு ஆறுதல் பண்ணுவார். ஏன்னா இதே மாதிரி பிரச்சனையில் போகிறவங்க, அவங்க ஆறுதல் பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அதே ஆறுதலை நமக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதனால் தேவனுடைய ஆறுதலும் தேறுதலும் நமக்கு யார் மூலமாவது ஒரு சகோதர சகோதரியின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நீங்கள் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த செய்தியை கண்டு கொண்டு இருக்கிற மக்கள் யாரெல்லாம் பாடுகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில், உபத்திரவங்களுக்கு மத்தியில் போய்கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் எங்கள் தேவன் கொடுத்து மறுபடியும் ஒரு விஷயம் அவர்களை உற்சாகப்படுத்தி உம்முடைய ஊழியத்தில் வழிநடத்த எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.